ஒரு கிராமத்தில் ஞானி ஒருவர் இளைஞர்களுக்கு கல்வி போதித்து வந்தார். அவருடைய இலக்கு மதிப்பெண்களோ தர நிர்ணயமோ அல்ல, சீடர்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே. எனவே நிதானமாகவும் அதே சமயம் சீடர்கள் மனதில் நன்கு பதியுமாறும் அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் குருவின் இந்த மிதமான வேகம் மாணவர்களில் ஒருவனுக்கு பிடிக்கவில்லை. ஒரே சமயத்தில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதை விட்டுவிட்டு மெதுவாக நாள் கடத்தி கொண்டே போகிறாரே என்று குற்றம் சாட்டினான். விஷயத்தை கேள்விப்பட்ட ஞானி அந்த மாணவனை அழைத்தார். பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய விறகு கட்டை காண்பித்து, இதை தூக்கி கொண்டு போய் வெளியே வை என்றார். விறகு கட்டை தூக்க முயன்ற மாணவன் அதன் கனம் தாங்காமல் தடுமாறி விழுந்தான். எழுந்து நின்று கையை தட்டி கொண்டு, தூக்க முடியவில்லை குருவே, மிகவும் கனமாக உள்ளது என்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். சரி, அந்த கட்டை பிரித்து விறகுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் வை என்றார் ஞானி. அட, 4-5 முறை எடுத்து வைத்ததில் விறகுகள் விரைவில் இடம்பெயர்ந்தன. கண்ணா, உனக்கு கற்பிப்பதும் இப்படித்தான். ஒரேடியாக உன் மூளைக்குள் திணித்தால் நீ திணறி விழுந்து விடுவாய். கொஞ்சம் கொஞ்சமாக, அதே சமயம் முழுமையாக கற்றுக்கொண்டாயானால் அது நிரந்தரமாக உன் மனதில் தங்கிவிடும். நீ கற்ற கல்வி தரமானதாகவும் இருக்கும் என்று விளக்கினார் ஞானி. நீங்கள் எல்லோரும் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். படிப்பது சுகமானதா சுமையானதா என்ற ஒரு கேள்வி கேட்டால் சுமையாக இருக்கிறது என்றுதான் பதிலும் சொல்வீர்கள். ஆனால் படிப்பதை சுகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதற்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு கதை சொல்ல துவங்கினார். அது ஒரு அழகான ஊர். அந்த ஊரில் உள்ள ஒரு இளைஞன் நல்ல கனமாக வளர்ந்த ஒரு பசுமாட்டை எந்த சிரமமுமின்றி தன் தோள் மீது தூக்கி போட்டுக்கொண்டு ஊரை சுற்றி வந்தான். ஊரே அவனை பிரமிப்புடன் பார்த்தது. நல்ல பலசாலி என்றது. எப்படி உன்னால் இவ்வளவு பெரிய மாட்டை தூக்கி சுமக்க முடிகிறது என்று பலரும் கேட்டார்கள். அது மிகவும் சுலபம் என்றவன், இந்த பசு கன்றுக்குட்டியாக இருந்த நாளிலிருந்தே தினமும் தூக்கி சுமந்து கொஞ்சுவேன், அதோடு விளையாடுவேன், அதுவே பழகிவிட்டது. இப்படி தினம் தினம் தூக்கி பழகியதால் அதன் கனம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை என்றான். பாடம் படிப்பதும் இப்படித்தான். அன்றாட பாடங்களை அன்றாடம் படித்துவிட்டால் எவ்வளவு கனம் கூடினாலும் அது சுமையாக தெரியாது, சுகமாக தெரியும். அத்துடன் ஈடுபாடும் சாதிக்க வேண்டும் என்கிற தாகமும் இருக்க வேண்டும். ஈடுபாடு என்பது தனித்து நிகழ்வதல்ல. எல்லாவற்றின் மீதும் அக்கறை கொள்பவர்களுக்குத்தான் உழைப்பில் ஈடுபாடு பிடிக்கும். இது ஏதோ படிப்பதற்காக உங்களுக்கு சொல்லப்பட்ட கதையல்ல, படித்த பிறகும் உங்களுக்கு உதவும் பாடம் என்றார் குரு. எதையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பயிற்சி எடுத்துக்கொண்டால் பெரிய வேலைகளையும் சுலபமாக முடித்து விடலாம். நன்றி.